கிறிஸ்மஸ்க்கு யாருமே கேக் தரலன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கவலையை விடுங்க, நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி களத்தில் குதிச்சிருக்கேன். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 4 ஓரியோ பிஸ்கட்டும் ஒரு ஈனோ பாக்கெட், அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிரித்து கொட்டிக்கலாம். அதில் இருக்க க்ரீமை மட்டும் தனியாக வந்து எடுத்துடலாம். நமக்கு பிஸ்கட் மட்டும் தான் தேவை. ஸோ க்ரீமை தனியாக, பிஸ்கட் தனியாக எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ ஒரு ஈனோ பாக்கெட்டில் 3/4 பாக்கெட் வந்து கொட்டியிருக்கேன். சுகர் சேர்த்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோன்னா கட்டி இல்லாமல் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஒரு தோசை பேட்டர் மாதிரி, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ எந்த டின்னில் நம்ம கேக் செய்யப்படுமோ அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மாவு இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போது ஒரு கடாய் இருக்குல்ல, அதை வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு பிளேட் வச்சுட்டு இப்போ கையை சுட்டுக்காமல் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிங்க. ஒரு 30 மினிட்ஸ் கரெக்டாக. அப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அதை ஒட்டக்கூடாது, அவ்வளோதான். அப்புறம் ரெடி ஆகிடும். இப்போ அதை ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு இப்படி கமுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து கேக் வந்து ரெடி ஆச்சு. ரொம்பவே ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது இந்த சாக்லேட் பண்ணுறது தான் பெரிய போதும்னு ஆயிடுச்சு. மெல்ட் ஆகவே இல்லை. சாக்லேட்டாக அதை கல்லா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓரளவுக்கு. இப்போ இது மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த சாக்லேட்டை வச்சுட்டு 2 பிஸ்கட் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து இது மேலே அப்படியே அழகாக வச்சுட்டு க்ரீம் இருக்கு இல்லையா, நம்ம அதுலேருந்து பிரிச்சோல்ல க்ரீமு, அதை என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அதை அப்படியே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அழகாக ஒரு குட்டி ரோஸ் மாதிரி செஞ்சு அதையும் அங்கே வந்து சென்டரில் வந்து வச்சுட்டேன். மிச்சம் இந்த க்ரீமை வந்து சைடில் வச்சுட்டேன். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு நம்மளோட ஓரியோ கேக் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். பாய்.